வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு தொட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மாங்காய் தொக்கை நல்லா ஆற வச்சு ஜாடிலேயோ பாட்டில்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 இயர் ஆனாலும் நல்லா கெடாமல் சூப்பராக இருக்கும். மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கிலோ மாங்காவை தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 50 கிராம் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, இந்த கப்பில் ஒரு 3/4 கப் ஆயில், வெந்தயமாக நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும், 1 ஸ்பூன் போதும். அதே மாதிரி பெருங்காயமும் ஒரு ஸ்பூன். மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். பேன் காஞ்ச உடனே நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் காஞ்ச உடனே கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம், உளுத்தம்பருப்பு போடக்கூடாது. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தோல் நீக்கிட்டு சீவி வச்சுருக்க மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது எண்ணெயிலே இது நல்லா வதக்கணும். இப்போது இந்த மாங்காவை நல்லா வதக்கணும். இந்த ஆயிலே இந்த மாங்காய் நல்லா வெந்து நல்லா வதங்கி வரணும். இப்போது இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கிறோம். எப்போவுமே ஊறுகாய்க்கெல்லாம் சால்ட் கொஞ்சம் அதிகம் தான் தேவைப்படும். அதனால் 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுறோம். கைவிடாமல் இது கலரிக்கிட்டே இருக்கணும். மாங்காய் நல்லா வேகணும் அந்த ஆயிலே. பாருங்கள், ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வருது. மாங்காய் நல்லா வெந்து ஒன்றோட ஒட்டி வருது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 1 kg மாங்காய் துருவலுக்கு நம்ம ஒரு 50 கிராம் தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். தனி மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். நல்லா கலந்து விடணும். பாருங்கள், மிளகாய் தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். பாருங்கள், நல்லா அந்த மாங்காய் தொக்கோட டெக்ஸ்சரே பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. அந்த மாதிரி நல்லா சுருளை இது நல்லா வதக்கி எடுக்கணும். ஆயிலெலாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா ஆயிலெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ இது ரெடி. மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் வெந்தயத்தூளை ஆட் பண்ணுறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணணும், இல்லைனா கசப்பு தெரியும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போது மாங்காய் தொக்கு ரெடி. நல்லா காரசாரமான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.